ஹலோ வியூவர்ஸ், இது சாண்ட்விச் ஸ்மார்ட் அக்கௌண்ட். நான் உங்கள் சிரஞ்சீவி. இந்த கிளாஸில் ஒரு கம்பெனியில் ரிசிப்ட் நோட்டு, டெலிவரி நோட்டு, இந்த வவுச்சர்ஸ் வந்து எப்படி என்ட்ரி பண்ணுறது, ஸோ நான் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் போகலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி, அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கிரியேட் பண்ணியிருந்தோம். அதில் எப்படி ஒரு ஸ்டாக் யூனிட் ஆட் பண்ணுறது, ஸ்டாக் குரூப் எப்படி ஆட் பண்ணுறது, ஸ்டாக் ஐட்டம் எப்படி ஆட் பண்ணுறது, இது எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ அந்த கிளாஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த கிளாஸ்க்கு வாங்க. ஸோ இந்த கிளாஸில் நம்ம நியூவாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், ரிசிப்ட் நோட்டு, டெலிவரி நோட்டு, ஸோ இந்த வவுச்சர்ஸ்லாம் எப்படி போடுறது, ஸோ இதெல்லாம் எதுக்காண்டி போடுறோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ வாங்க. ஸோ வவுச்சர்ஸ் போய்க்கிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் பர்ச்சேஸ் ஆர்டர்னா என்னன்னு சொல்லிடுறேம்மா. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பர்ச்சேஸ் ஆர்டர்னா என்ன. ஸோ பர்ச்சேஸ் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவைப்படுற பொருள்ஸை ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி நம்மளோட சப்ளையருக்கு அனுப்புவோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம சப்ளையர் என்ன பண்ணுவார், அதாவது நம்ம கிரெடிட்டார்ஸ், ஸோ நம்ம கேட்ட பொருளை ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நமக்கு அனுப்பிடுவார். அப்படி இல்லை அப்படின்னா என்ன அவைலபிளாக இருக்கோ அதை அனுப்புவார். கரெக்டாக? ஸோ அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து ஆல்ரெடி எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், F10 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து மேலே வந்து ஷோ இன்ஆக்டிவ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே கீழே வாங்க, பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ கண்ட்ரோல் F9. ஸோ இது என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடிச்சு எனேபிள் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ டபுள் டைம்ஸ் என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஸோ பார்ட்டி வந்து யாருக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னா, கங்காவுக்கு நம்ம கேட்டிருக்கோம். சரியா? இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஆர்டர் நம்பர் கேட்டிருப்பாங்கம்மா. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு நம்பர் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ கங்கா ட்ரேடர்ஸ் 102ன்னு போட்டுக்கும். ஸோ ஏதாவது நம்பர் நீங்கள் கொடுத்துக்கணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸுக்கும் பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கும் லெஜர் போட்டிருப்போம். ஆனால் பர்ச்சேஸ் ஆர்டருக்கு லெஜர் இருக்காது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. Alt C கொடுத்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர். சரியா? பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துக்குங்க அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கிளியரா? கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கங்க. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் கண்டிப்பாக நம்ம போடணுமா, லெஜர் தனியாக போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம ரிப்போர்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிவிஜுவலாக ஆர்டர் மட்டும் நம்ம ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். சரியா? சேவ் பண்ணிக்கங்க பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ இப்போ நான் என்னென்ன பொருள் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஆப்பிள்லேருந்து ஒரு 100 kg நான் கேட்டிருக்கேன். ரேட் வந்து எனக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டாக நான் கொடுத்ததுனால அந்த ரேட்டை எனக்கு எடுத்துக்கிடுச்சு. ஸோ உங்களுக்கும் எடுத்துக்கும். அட்லீஸ்ட் சப்போஸ் நீங்கள் புதுசாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ரேட்டு வந்து மேனுவலாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து டொமேட்டோஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 250 kg நான் கேட்டிருக்கேன். ரேட்டு அதுவே வந்துடும். ஸோ அடுத்து வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 kg நான் கேட்டிருக்கேன். ரேட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கோல்டு வின்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 லிட்டர்ஸ் நான் கேட்டிருக்கேன். கிளியரா? புரியுதா உங்களுக்கு? இந்த 4 ஐட்டம் வந்து எனக்கு நீடட் இருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் பர்ச்சேஸ் ஆர்டரை எடுத்து நான் அவருக்கு அனுப்ப போகிறேன். ஓகேவா? அப்படியே கொடுத்து என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் நான் அனுப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஸோ என்னோட சப்ளையரு அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை பார்த்துட்டு எனக்கு நான் கேட்ட பொருளை எனக்கு டெலிவரி பண்ணுவார். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் என்னென்ன பொருள் பர்ச்சேஸ் ஆர்டர் அனுப்பியிருக்கணும் அதுக்கு எனக்கு நான் கேட்ட பொருளை எனக்கு டெலிவரி பண்ணுவார். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அவர் டெலிவரி பண்ண பொருளை நான் ரிசீவ் பண்ணி வாங்குவேன். புரியுதா? அப்போ அதுக்கு நம்ம என்ன வவுச்சர்ஸ் போடுவோம் அப்படின்னா, ரிசிப்ட் நோட்டு. புரியுதா? ரிசிப்ட் நோட்டு. ஸோ என்ன பண்ணுங்க, F10 ப்ரெஸ் பண்ணுங்க, ஷோ இன்ஆக்டிவ் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல போயிட்டு ரிசிப்ட் நோட்டு இருக்கும். இருக்கா? Alt F9. ஸோ இதை என்ட்ரு அடிச்சுக்கங்க. இப்போ ரிசிப்ட் நோட் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்,
102 GT 102 கொடுத்துக்கிறேன். டேட் போட்டுக்கோங்க. பார்ட்டி யார்கிட்ட இருந்து வருது, கங்காட்ட இருந்து வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் நம்பர் காட்டுதான். மறக்காம என்ன பண்ணுங்க, அந்த ஆர்டர் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணுங்க. கிளியரா? ஸோ அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுங்க. இந்த இடத்துல பர்ச்சேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பொருள் நம்ம ஆர்டர் கேட்டிருந்தோமோ அந்த எல்லாமே நமக்கு இங்கே லிஸ்ட்டில் வந்துடும். வந்துருச்சா? செக் பண்ணிக்கோங்க. சரி, சப்போஸ் இப்போ நான் கேட்ட பொருள் ஒன்றா இருக்கு. சப்போஸ் அவருக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்னா அவர் என்ன ஸ்டாக் இருக்கோ அவைலபிள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அனுப்பியிருப்பார். இப்போ நான் ஆப்பிளில் வந்து 100 கேஜி கேட்டிருக்கேன் அப்படின்னா அவர்கிட்ட கம்மியாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாரு, 80 கேஜி தான் அனுப்பியிருக்காரு. ரேட்டு அதே ரேட் தான். இப்போ டொமேட்டோஸ் கேட்டிருக்கேன் அப்படின்னா டொமேட்டோவில் 250 கேட்டிருக்கேன், 200 தான் அனுப்பியிருக்காரு. புரியுதா? பாஸ்மதியில் எவ்வளோ கேட்டிருக்கேன், 300 கேட்டிருக்கேன், 220 தான் அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி சப்போஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். அப்படியே அனுப்பினோன்னா அனுப்பலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அவர் எவ்வளோ டெலிவரி பண்ணுறாங்களோ அந்த இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். புரியுதா? ஸோ பாருங்க, இப்போ நான் அவர் டெலிவரி பண்ணாரு, அதை நான் ரிசீவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன வவுச்சர்ஸ் போடுறேன் அப்படின்னா ரிசிப்ட் நோட் வவுச்சர்ஸ் போடுறேன். ஸோ ரிசிப்ட் நோட் வவுச்சர்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு குட்ஸ் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? போட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கங்க. இப்போ நான் ரிசீவ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நான் ரிசீவ் பண்ண பொருளை சப்போஸ் ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கு அப்படின்னா அதை நான் என்ன பண்ண போறேன், அதை உடனே என்ன பண்ணிடுவேன், என்னோட கிரெடிட்டாருக்கு அனுப்பிடுவேன். புரியுதா? ஸோ அதுக்கு நம்ம என்ன வவுச்சர்ஸ் போட போறோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் அவுட். ஓகேவா? என்ன வவுச்சர்? ரிஜெக்ஷன் அவுட். ஸோ F10 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே F10 குள்ள தான் இருக்கு. ஷோ இன்ஆக்டிவ் கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல இருக்கும் ரிஜெக்ஷன் அவுட் இருக்கா? கண்ட்ரோல் F5 ரிஜெக்ஷன் அவுட். ஸோ என்டர் அடிங்க. ஸோ யாருக்கு நான் ரிட்டர்ன் அனுப்புறேன் அப்படின்னா கங்காவுக்கு ரிட்டர்ன் அனுப்புறேன். ஸோ அட்ரஸ் கொடுத்துக்குங்க. ஸோ என்னென்ன பொருள் அனுப்ப போறேன் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இங்கே காமிக்கும். 80 கேஜி நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த 80 கேஜியில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 10 கேஜி வந்து ரிட்டர்ன் அனுப்புகிறேன். அப்போ நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் அனுப்புறீங்களோ அதை மட்டும் இங்கே என்ன பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 10 கேஜி போட்டுக்கோங்க. ஓகேவா? ரேட் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 200 கேஜியில் 25 கேஜி வந்து ரிட்டர்ன். கிளியரா? ஸோ போட்டுக்குங்க. ஓகே கொடுத்துக்குங்க. ஸோ அடுத்து வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 220ல் 200 ஒரு 10 கேஜி நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து கோல்டு வின்னர். கோல்டு வின்னரில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு 30 கேஜி ரிட்டர்ன் பண்ணுறேன். சரியா? நீங்கள் எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அதை மட்டும் இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அப்படியே போட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அவுட். புரியுதா? இது என்ன என்ட்ரி? ரிஜெக்ஷன் அவுட். கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரிஜெக்ஷன் பண்ணியாச்சா? இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன என்ட்ரி போடுவோம், பர்ச்சேஸ் பில் இன்வாய்ஸ் போடுவோம். புரியுதா? பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போடுவோம். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவார், நம்மளோட கிரெடிட்டார்ஸ் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நமக்கு அனுப்புவார். ஸோ அதை என்ட்ரி பண்ணலாமா? ஸோ என்ன பண்ணுங்க, F9 ப்ரெஸ் பண்ணுங்க. சப்ளை இன்வாய்ஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க, இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துக்குங்க, டேட் கொடுத்துக்குங்க. ஸோ பார்ட்டி பார்த்தீங்கன்னா கங்கா டேட்ஸ் கொடுத்துக்குங்க. மறக்காம என்ன பண்ணுங்க, அந்த ரிசிப்ட் நோட் நம்பரை சூஸ் பண்ணிக்கங்க. என்ட்ரு அடிங்க. சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரிட்டர்ன் அனுப்பணுமோ அது என்ன இருக்கும், நம்ம வாங்கின பொருள்ல இருந்து லெஸ் ஆயிருக்கும். செக் பண்ணிக்கிங்க. இங்க பாருங்க, ஆப்பிள் எவ்வளோ வாங்கினோம், 80 வாங்கணுமா, 10 கேஜி ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ 70 ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரிட்டர்ன் அனுப்புனது வந்து கரெக்டாக வந்து மைனஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு அப்படியே போட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. கிளியரா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, 80,450 வந்திருக்கு. ஸோ இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ F5 கொடுத்து நான் கங்காவுக்கு நான் பே பண்ண போகிறேன். எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 113 இருக்கு. நான் இப்போ 1 லேக் வந்து அவருக்கு நான் பே பண்ணுறேன். பே பண்ணுறேன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அகைன்ஸ்ட் கொடுப்போமா? கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு 2 பில்லு பெண்டிங் இருக்கு. பழைய பில் 1 பெண்டிங் இருக்கு. இப்போ நான் ரீசெண்டாக போட்ட பில் பெண்டிங் இருக்கு. இப்போ நான் எவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1 லேக் வந்து பே பண்ணுறேன்.
ஸோ இப்போ நான் என்ன பில்லை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி மல்டிபிள் பில்ஸ் வந்து பெண்டிங் இருக்கு அப்படின்னா, ஓல்டு பில் ஓகேவா? எது ரொம்ப பழைய பில்லோ அதை தான் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டேலி பண்ணணும். புரியுதா? ஸோ பழைய பில் இதுல என்ன பார்த்தா 1 2 3. ஸோ அதை என்ட்ரி பண்ணுங்க. ரிமைனிங் அமௌண்ட் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுங்க புது பில்ல கழிக்கணும். ஓகேவா? இதான் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க ஸ்டேட் பேங்க் மூலமா என்ன பண்ணிட்டேன் அவங்களுக்கு அமௌண்ட் நான் பே பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? சரியா? அப்படியே போட்டு பே பண்ணி விட்டுருங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சேல்ஸ் ஆர்டரை நம்ம என்ட்ரி பண்ண போறோம். இப்போ சேல்ஸ் ஆர்டர்னா என்ன? ஸோ நம்ம எப்படி நம்மளோட கிரெடிட்டார்ஸ்க்கு பர்ச்சேஸ் ஆர்டர் அனுப்பணுமோ அதே மாதிரி நம்ம டெப்டார் வந்து நமக்கு ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு என்னென்ன பொருளாக வேணும்னு சொல்லிட்டு நமக்கு ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர். சரியா? ஸோ அது எப்படி போடுறதுன்னு பாருங்க. ஸோ F10 ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ஷோ இன்ஆக்டிவ் கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் இருக்கும். லாஸ்ட்ல வாங்க. சேல்ஸ் ஆர்டர் கண்ட்ரோல் F8 அப்படியே என்ட்ரி பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ யாருக்கு நமக்கு சேல்ஸ் ஆர்டர் அனுப்புறாங்க அப்படின்னா தீபா வந்து அனுப்புறாங்க. ஸோ சேவ் பண்ணுங்க. ஆர்டர் நம்பர் பாஸ் பண்ணுங்க. இப்போ நமக்கு சேல்ஸ் ஆர்டர் வந்துருக்குமா? ஸோ அதில் வந்து என்ன பண்ணுங்க அதில் இருக்கிற நம்பரை என்ட்ரி பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்க சேல்ஸ் ஆர்டருக்கு தனியாக என்ன பண்ணுங்க லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு Alt C கொடுத்துக்குங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் போட்டுங்க. சேல்ஸ் ஆர்டர் போட்டுக்குங்க. சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டுக்குங்க. சரியா? கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்னென்ன ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐட்டம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேஜி கேட்டிருக்காங்க. ரேட் வந்து அதுவே எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ நம்ம ஏழியரே போட்டிருக்கோம். அந்த ரேட்டை எடுத்துக்கிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கேஜி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 கேஜி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோல்டு வினர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 லிட்டர் கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு ஆர்டர் வந்து அனுப்பியிருக்காங்க. யார் அப்படின்னா தீபா ஸ்டோர்ஸ். ஓகேவா? அப்படியே போட்டு என்ன பண்ணுங்க சேவ் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் சரி இப்போ சேல்ஸ் ஆர்டர் அனுப்பிட்டாங்க. இப்போ அவங்க அனுப்பின இந்த சேல்ஸ் ஆர்டருக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட கிரெடிட்டார் எப்படி எனக்கு பொருளை டெலிவரி பண்ணாரோ அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன் என்னோட டெப்டாருக்கு ஐட்டத்தை டெலிவரி பண்ண போறேன். அப்ப அதுக்கு நம்ம என்ன வவுச்சர்ஸ் போடணும் அப்படின்னா டெலிவரி நோட் வவுச்சர்ஸ் போடணும். புரியுதா? ஸோ F10 ப்ரெஸ் பண்ணுங்க. மறுபடியும் ஷோ இன்ஆக்டிவ் கொடுங்க. இந்த இடத்துல போயிட்டு டெலிவரி நோட்டுன்னு இருக்கா? Alt F8 அப்படியே என்டர் அடிச்சு ஓகே பண்ணிக்கோங்க. தீபா ஸ்டோர்ஸ்க்கு டெலிவரி பண்ண போறேன். ஆர்டர் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணுங்க. சேல்ஸ் கொடுத்துக்குங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அவங்க கேட்ட எல்லா பொருளையும் அவங்களுக்கு அனுப்ப போறேன். ஏன்னா என்கிட்ட ஸ்டாக் இருக்கு. சரியா? ஸோ இல்லைன்னா நான் கம்பெனி அனுப்புவேன். ஸோ இந்த ஸ்டாக் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணிட்டேன் அதை அப்படியே அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். அப்படியே போட்டு என்ன பண்ணுங்க ஓகே பண்ணி. புரியுதா? ஸோ அதுக்கு நம்ம என்ன என்ட்ரி போட்டிருக்கோம் டெலிவரி நோட் போட்டிருக்கோம். நான் டெலிவரி பண்ணிட்டேன். சரி இப்போ அடுத்து என்ன ஆகும்? இப்போ நான் டெலிவரி பண்ண பொருள்ல ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கு அப்படின்னா என்னோட டெப்டார்ஸ் வந்து எனக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க. அப்ப நான் அவங்களுக்கு ரிட்டர்ன் எடுப்பேன். கரெக்டா? இப்போ அதுக்கு நம்ம என்ன வவுச்சர்ஸ் போடுவோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் இன். புரியுதா? என்ன வவுச்சர்ஸ் போடுவோம் ரிஜெக்ஷன் இன். ஸோ F10 போட்டுக்குங்க. ஷோ இன்ஆக்டிவ் கொடுத்துக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இன் இருக்கா? கண்ட்ரோல் F6. ஸோ இந்த ஷார்ட்கட் கீழே நோட் பண்ணிக்கிங்கம்மா. நிறைய கீஸ் இருக்கு. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கணும். சரியா? ரிஜெக்ஷன் இன் போட்டுக்குங்க. இப்போ தீபா பாருங்க. தீபா நம்மக்கிட்ட 4 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து அவருக்கு கொஞ்சம் டேமேஜாக இருக்குன்னு நம்ம ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. ஓகேவா? இப்போ ஆப்பிள் பாருங்களேன். ஆப்பிளில் இருந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 20 கேஜியில் 2 கேஜி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து டொமேட்டோஸ் பாருங்க. இதில் 50 கேஜி வாங்கியிருக்காங்க. இதில் 10 கேஜி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் பாருங்களேன். இதில் 75 கேஜியில் 25 கேஜி ரிட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து கோல்டு வினரில் 25ல 5 லிட்டர்ஸ் ரிட்டர்ன். ஸோ எவ்வளவு ரிட்டர்ன் அனுப்புறாங்களோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க ரிஜெக்ஷன் இன்னில் என்ட்ரி பண்ணுங்க. புரியுதா?
கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன வவுச்சர்ஸ் போடணும் தெரியுதா? ஸோ சேல்ஸ் வவுச்சர்ஸ் போடணும். ஓகேவா? சேல்ஸ்க்கு என்ன பண்ணுவோம், எஃப்ஐ போட்டுக்குங்க. நம்ம யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோம், தீபாவுக்கு சேல்ஸ் பண்ண போகிறோம். நம்பரை சூஸ் பண்ணிக்கிங்க. சரியா? ஸோ சேல்ஸ் வவுச்சர்ஸ் போட்டாச்சு. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுங்க. ஓகே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அவங்க என்ன ரிட்டர்ன் அனுப்புனாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அதில் லெஸ் ஆயிரும். புரியுதா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஓகே பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நியூ ரெஃபரன்ஸ் போட்டு இன்வாய்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ். சரியா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நம்ம அமௌண்ட்டை அவங்கள்ட்ட இருந்து ரிசீவ் பண்ணி வாங்கணும். ஸோ ரிசீவ் போட்டுக்குங்க. தீபாவளிலேருந்து வாங்குகிறோம். எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படின்னா 26,435 இருக்குது. ஸோ அவங்க எவ்வளோ தராங்க அப்படின்னா ஒரு 15,000 ரூபா தராங்க. என்ட்ராடிங்க. அகெயின்ஸ்ட் போட்டுக்குங்க. இப்போ அதே மாதிரி தான். ஸோ 2 பில் பெண்டிங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பழைய பில்லை டேலி பண்ணிக்கோங்க. ரிமைனிங் எடுத்த புது பில்லை டேலி பண்ணுங்க. ஸோ கேஷ் போட்டு என்ன பண்ணிட்டோம், அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணி வாங்கியாச்சு. புரியுதா? ஓகேவா? அப்படியே போட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் கான்செப்டை. ஸோ இதை கொஞ்சம் என்ட்ரி போட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டவுட் வரும். இப்போ நார்மலாக நம்ம ரிட்டர்ன் அனுப்புறதுக்கு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வவுச்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெபிட் நோட்ஸு, கிரெடிட் நோட்ஸ் எடுப்போம், போடுவோமா? ஆனால் இப்போ என்ன என்ட்ரி போட்டிருக்கோம், ரிஜெக்ஷன் அவுட்டு, ரிஜெக்ஷன் இன் போட்டிருக்கோம். ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பில் நீங்கள் ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க, அதாவது பர்ச்சேஸ் பில் நம்ம என்ட்ரி போட்டாச்சு, நமக்கு சப்ளையர் வந்து நம்ம இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ரிஜெக்ஷன் அவுட் வந்து போட முடியாது. தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன வவுச்சர்ஸ் போடணும், டெபிட் நோட்ஸ் தான் கண்டிப்பாக போட்டாகணும். ஓகேவா? சரி சார், அப்போ ரிஜெக்ஷன் அவுட் எதுக்கு சார் போடுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம இன்வாய்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே சப்போஸ் பொருள் நமக்கு நல்லா இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவோம். புரியுதா? ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் அவுட். இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், சார் நீங்கள் பொருள் அனுப்பியிருக்கீங்க, அது எனக்கு சரியில்லை, அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ உடனே எங்களுக்கு பொருள் அனுப்பி விட்ருங்க, பொருள் சரியில்லை அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் அனுப்பி விட்ருங்க, ஸோ ரிமைனிங் இருக்கிற பொருளுக்கு நான் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பில் நான் வந்து இன்வாய்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா கான்செப்டை? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நம்ம உடனே அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் அவுட்மா. ஸோ நம்ம நார்மலாக போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒத்துக்கு போடுவோம் அப்படின்னா டெபிட் நோட்ஸ் போடுவோம். இதே தான் வந்து சேல்ஸ்லேயே வரும். நீங்கள் சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்ம போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ரிட்டர்ன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரிஜெக்ஷன் இன் போடணும். ஒன்ஸ் சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம கண்டிப்பாக என்ன தான் போடணும், கிரெடிட் நோட்ஸ் தான் போட்டாகணும். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ இது கொஞ்சம் போட்டு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த கேளுங்கம்மா. ஓகேவா? சரி. ஸோ பார்த்துட்டு இந்த கிளாஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகேம்மா. ஓகே. தேங்க்யூ.